அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 56, கொடுங்கோன்மை. குறள் எண் 552. வேலொடு நின்றான் இடு என்றது போலும், கோலொடு நின்றான் இரவு. ஆட்சிக்குரிய கோலை ஏந்தி நின்ற அரசன் குடிகளை பொருள் கேட்டல், போகும் வழியில் தனியே வேலியேந்தி நின்ற கல்வன் கொடு என்று கேட்பதை போன்ற போது அரசனுக்கே சவால் விடுகிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அரசன் எப்படி வாழ வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். இந்த குறள் உண்மையிலேயே அற்புதமான குறளுங்க. அதனால் இந்த குறளை நல்லா நீங்கள் படிங்க. நான் மறுபடியும் உங்களிடம் வருகிறேன். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஆட்சிக்குரிய கோலை ஏந்தி நின்ற அரசன் குடிகளை பொருள் கேட்டல், போகும் வழியிலே கல்வன் கொடு என்று கேட்பதை போன்றது. கல்வன் கொடு என்று கேட்பதை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது உதாரணத்திற்கு ஒரு அரசன் குடிகளிடம் பொருள் வேண்டுவது, வரி விதிப்பது, வேல் போன்ற ஆயுதத்தை வைத்து கொண்டு நின்று வழியில் செல்வோரிடம் பொருளை பறிக்கும் திருடனை போன்றவன் என்கிறார். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. திருடன் வழிபோக்குன்னு திருடனுக்கு ஒப்பானவன், அதாவது வரியை விதித்து அவன் பொருளை வேண்டுதல் அரசன் திருடனுக்கு ஒப்பானவன் என்று சொல்கிறார். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அது மன்னராட்சி காலத்தில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததால் அப்படி சொல்கிறார். இப்போது நம்ம நடந்துகிட்டு இப்போ என்ன மக்களாட்சி. மக்களாட்சியில் மத்தியில் பிரதம மந்திரியும் மற்ற அமைச்சர்களும், மாநிலத்தில் முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும். அப்போ இவர்கள் எல்லாம் தெய்வப்புலவர் வழியிலே ஆட்சி நடத்துகிறார்களா என்பதை காண வேண்டியது இன்றைய மாணவர்களின் கடமை. காரணம், இன்றைய மாணவர்கள்தான் நாளைய மந்திரிகள், நாளைய மாவட்ட ஆட்சியாளர்கள், நாளைய மருத்துவர்கள், நாளைய பொறியாளர்கள், மிகப்பெரிய பதவியிலே வரக்கூடியவர்கள் தாங்கள் தான், மாணவர்கள் தான். இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் அது மாணவர்களின் கையில்தான் உள்ளது. அதாவது மாநிலத்தில் முதலமைச்சர் நடத்தி வருகிறார்கள். அதே சமயம் தாங்கள் படிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். படிப்பில் தான் கவனம் செலுத்தணும். அதே சமயம் நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, திருக்குறளை 1330 குறள்களை படிக்க வேண்டும். திருவள்ளுவர் வழியிலே, திருக்குறள் வழியிலே ஆட்சி நடைபெறுகிறதா என்பதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். பார்த்து கொண்டே இருந்து நடுவு நிலைமையோடு நீங்கள் அவர்கள் ஆட்சி புரிகிறார்களா என்பதை உணர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யூ எக்ஸசைஸ் யுவர் ஃப்ரான்ச்சைஸ் அட் யுவர் வில் அண்ட் ப்ளஷர் வித்தவுட் கெட்டிங் எனி அமௌண்ட் ஃப்ரம் த கேண்டிடேட். டு யூ நோ வாட் ஐ ஆம் சேயிங்? கண்டிப்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். காரணம், நான் தமிழ் மொழியில் மிக பற்று உள்ளவன். இல்லைன்னா என் திருக்குறள் எடுத்து படிச்சுட்ருக்கேன். தமிழ் மொழி மீது தான் எனக்கு அதீத அன்பு, அதீத காதல். ஆனால் மாணவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பதால் தான் நான் இதை சொல்கிறேன். தயவு செய்து இதன்படி தாங்கள் செய்தால் நிச்சயமாக நம்ம நாடு வளர்ச்சி அடையும். நிச்சயமாக எப்படி நம்ம அப்துல் கலாம் அவர்கள் 2025 வல்லரசாகும் சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் காணோம். அதனால் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த நாடு வல்லரசாகும்.
என்ற எண்ணத்தில் இதை நான் சொல்லுகிறேன். தயவுசெய்து நான் அரசியல் வேறுபாடு கருதாது மாணவர்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். யூ ஆர் கார்டியலி ரிக்வெஸ்டட் டு எக்ஸசைஸ் யுவர் franchise at your own will and pleasure without getting any amount from the candidate. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த மறுபடியும் கூட நீங்கள் அதை படித்து இது பண்ணி பாருங்கள். போட்டு நான் கேட்டதை போட்டு பாருங்கள். அந்த மாதிரி செய்து வைத்தீங்கன்னா நிச்சயமாக நாம் பணநாயகம் இல்லாமல் ஜனநாயகமாக நம்ம நாடு இருக்கும். ஜனநாயக நாடு என்ற டெமோக்ரஸி கண்ட்ரி என்பதை நீங்கள்தான் நிலைநிறுத்த வேண்டும். காரணம், நீங்கள் இளைஞர்கள், மாணவர்கள், நாளைய அமைச்சர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.